ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் டாப் கோர்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிஸ்டேக் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போட்டாச்சு, அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துக்குங்க. தென் இப்போ சொல்லக்கூடிய விஷயம், கரெக்ஷன் மெத்தட் எல்லாமே பார்த்தாச்சு, ஓகேங்களா? இப்போ சொல்லக்கூடிய விஷயம், தமிழ் ஷார்ட் ஹேண்டாக இருக்கீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள். பாஸ் மார்க் நமக்கு 45, சரிங்களா? தமிழ் ஷார்ட் ஹேண்டாக இருக்கீங்க அப்படின்னா சந்திப்பிழை தவிர மற்ற எல்லா மிஸ்டேக்கும் ஒரு மதிப்பெண் பிடிப்பாங்க அப்படிங்கிறத கணக்கு வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? கரெக்ஷன் மெத்தட் எப்படி இருந்தாலும் ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கரெக்ஷன் மெத்தடையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. இதை கால்குலேஷன் பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மிஸ்டேக் வந்து ஃபுல் மார்க்கு, ஒரு சில மிஸ்டேக் வந்து ஆஃப் மார்க் தான் பிடிப்பாங்க அப்படின்னு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதை கணக்கு வச்சுக்கிட்டு இவ்வளோ மிஸ்டேக் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. நான் அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. பட் ஆனால் இதை வச்சு கால்குலேஷன் பண்ணி நம்ம இவ்வளோ மிஸ்டேக் போட்டுக்கலாமா அப்படிங்கிற அந்த கணக்கு பண்ணக்கூடாது, சரியா? அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ இதை மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. சந்திப்பிழை தவிர, தமிழ் ஷார்ட் ஹேண்ட் சந்திப்பிழை தவிர அது வந்து லோயர், ஹையர், ஹை ஸ்பீடு எது வேணா இருக்கட்டும், சரிங்களா? இதை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. சந்திப்பிழை தவிர மற்ற எல்லா மிஸ்டேக்கும் ஒரு மதிப்பெண் பிடிப்பாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? சரிங்களா? அந்த வகையில் நீங்கள் எக்ஸாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும், சரியா? சரி, ஓகே. இப்போ இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஓகே. இப்போ தமிழ் வச்சு பார்த்தீங்கன்னா சந்திப்பிழை கணக்கில் எடுக்க வேணாம், தனியாக வைங்க. 45 மார்க் எடுத்தால் பாஸ். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 மிஸ்டேக் வரைக்கும் போட்டுக்கலாம், சரிங்களா? ஒரு 50 மிஸ்டேக் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். எல்லா மிஸ்டேக்கும் சேர்த்து, சின்ன மிஸ்டேக் இருக்கட்டும், பெரிய மிஸ்டேக் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் ஓகே. எல்லா மிஸ்டேக்கும் ஒரு மதிப்பெண் போகக்கூடிய மிஸ்டேக்காக நம்ம கன்சிடர் பண்ணிட்டு ஒரு 50 மிஸ்டேக் வரைக்கும் நம்ம ஓவராலாக போட்டுக்கலாம். அதை மட்டும் வச்சுக்கோங்க, சரியா? அப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டாலும் இங்கிலீஷும் அதே மாதிரி தான், சரிங்களா? தமிழில் மிஸ்டேக் கால்குலேஷன் பார்த்துக்குங்க. அதுக்கு ஒமிஷன் தொடர்ச்சியாக ஒரே இடத்துல ஒரு 2-3 வார்த்தைகள் விட்டுருக்க பட்சத்தில் 3 எழுத்துக்கு ஒரு மதிப்பெண் படிப்பாங்க. ஒரு மதிப்பெண் தொடர்ச்சியாக விட்டுருந்தா தான். ஆனால் அதுக்கு பதிலாக இது வேறு ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் தான் போகும். அந்த வேர்டு டோட்டலாகவே ஒரு மதிப்பெண் தான் போகும். ஏன்னா ஒரு வார்த்தைக்கு பதில் இன்னொரு வார்த்தை எழுதியிருக்கீங்க, சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. விட்டுருந்தீங்க தொடர்ச்சியாக 2-3 வார்த்தை விட்டுட்டிங்கன்னா அது ஒமிஷன் போகும். தமிழில் ஒமிஷன் வந்து தொடர்ச்சியாக ஒமிஷன் விட்டுருந்தால் 3 எழுத்துக்கு ஒரு மதிப்பெண் அப்படிங்கிற கணக்கில் பிடிப்பாங்க, சரிங்களா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்ற விஷயங்கள் எதுவுமே டீப்பாக போக வேண்டாம், சரியா? மற்ற எல்லாத்துக்குமே ஒரு மதிப்பெண் பிடிப்பாங்க கணக்கு வச்சுக்கோங்க. சந்திப்பிழை வந்து தவிர்த்துருங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து இங்கிலீஷ் வருவோம். இங்கிலீஷில் இந்த 3 எழுத்து ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறதுல இங்கிலீஷில் கிடையாது, தமிழில் மட்டும்தான், சரிங்களா? இங்கிலீஷில் கிடையாது. இங்கிலீஷில் எல்லா வேர்டும் பெரிய வேர்டாக இருந்தாலும் சின்ன வேர்டாக இருந்தாலும் சரி ஒரு மார்க் கன்சிடர் பண்ணுவாங்க. இதுலேயும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்லாம் வந்து மிஸ்டேக் வந்து கிராமலாக் இதெல்லாம் வந்து ஆஃப் மார்க் தான் பிடிப்பாங்க அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா மிஸ்டேக்குமே ஒரு மதிப்பெண் பிடிப்பாங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? எல்லாமே தமிழ் கூட சந்திப்பிழை தனியாக வச்சுன்னு சொன்னேன். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லா மிஸ்டேக்குமே ஒரு மதிப்பெண் போகக்கூடிய மிஸ்டேக் தான். அதனால் டோட்டலாகவே ஓவராலாக கரெக்டாக கரெக்ஷன் பண்ணால் 50 மிஸ்டேக் தான் வரணும், அதுக்கு மேலே போகக்கூடாது, சரிங்களா? 45 மதிப்பெண் எடுத்தால் பாஸ். 50 தான், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் எல்லாருக்குமே ஈஸியாக தான் வரும், சரிங்களா? எல்லாருமே நல்லபடியாக எழுதலாம், சரிங்களா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நன்றி.